சரி, இப்போ அடுத்தது வந்து 5. நான் ஏறக்குறைய இதில் 8 கொடுக்குறேன். இந்த கேன் ஃபுட்டில் வந்து 8 நான் உங்களுக்கு 8 டிஜிட்டல்ஸ் யூசேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எப்படி நீங்கள் கற்றுக்கிறேன்னு சொன்னால், அந்த மோடல் கீஸ் இருக்கு இல்லையா, அந்த மோடல் கீஸ் அந்த ஃப்ரேசஸ்ன்னு சொல்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதை கற்றுக்கிறணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, கேன் பி ப்ளஸ் AC1 இப்படின்னு ஒரு மோடல் கீ இருக்குது இங்கிலீஷில். கேனை தான் படிக்கிறோம். இப்போ கேன் பி ப்ளஸ் AC1 அப்படிங்கிற ஒரு மோடல் கீ. அதோடைய மைண்ட் என்ன தெரியும் இல்லையா, கெஸ்ஸிங். ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் இட் இன் தமிழ் ஆல்சோ, ஸோ தட் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர். இதுதான் அப்போது கேன் பிங்கிறத குட்பீனோட சொல்லலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கேன் பி ப்ளஸ் AC1 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது இதுக்கு வந்து இப்போ கெஸ்ஸிங் உன்னை வந்து ஒரு அனுமானம் பண்ணணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயம் எனக்கு தெரியலைன்னா அந்த கெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை குறிப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளை போட்டு நம்ம குழம்பிட வேணும். வார்த்தைகளை தான் சில சமயம் நமக்கு ரொம்ப ரொம்ப குழப்புது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வார்த்தை, ஒவ்வொரு விதமான மீனிங், ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கிறதுனால நான் வந்து பின் பாயிண்டில் சில விஷயங்களை சொல்கிறேன். கேன் பி அப்படின்னு சொன்னால் கெஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இட் கேன் பி அண்ட் இம்போர்ட்டட் வாட்ச். ஒரு வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் வந்து எனக்கு வந்து இப்போ இந்தியாவில் செஞ்சதா அது வெளிநாட்டில் செஞ்சதா அப்படின்னு சொல்லும்போது நான் நினைக்கிறேன் அது கெஸ் பண்ணுறேன் நான். அப்போ அதுக்கு என்ன சொல்லணும், இட் ஈஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதான் கவனிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மோர் ப்ரிசைஸ். மாடல் இங்கிலீஷுங்கிறது மோர் ப்ரிசைஸ். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூல் பி வெரி ஹாப்பி டு லேர்ன் இட் அண்ட் யூ வில் பி ஃபுல்லி கிராட்டிஃபைட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ வென் யூ லேர்ன் திஸ் ப்ராப்பர்லி. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. கெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஈஸ்ன்னு சொல்லிடக்கூடாது, இட் கேன் பின்னு தான் சொல்லணும். ஸோ இட் கேன் பி அண்ட் இம்போர்ட்டட் வாட்ச். புரியுதா? சரி, இப்போ நல்லா இருக்குது. இந்த மீல்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்குறாங்க. அது நான் ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ருசியான மீல்ஸாக தான் இருக்கும் பார்த்தா அந்த ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஸோ இட் கேன் பி அண்ட் டேஸ்டி அண்ட் அரேஞ்ச்டு மீல்ஸ். ஸோ இட் கேன் பி வெல் குக்ட். ரொம்ப நல்லா தான் சமைச்சிருப்பாங்க. இப்போ அது யார் தூரத்தில் யாரோ ஒருத்தர் வர்றாரு, அது யாருன்னு எனக்கு தெரியல, எங்கள் அப்பாவா எங்கள் சித்தப்பாவான்னு தெரியல. அப்போ நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஸோ இட் கேன் பி மை அங்கிள். அநேகமாக என்னுடைய சித்தப்பாவாக தான் அது இருக்கும். அல்லது ஸோ ஈ கேன் பி மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரமேஷ். அநேகமாக வரவா இங்கே வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரமேஷாக தான் இருக்கணும், வேறு யாரும் இல்லை. அப்போ திஸ் இஸ் கிளியர் ஐ திங்க். அப்போது ஒன்று இப்படி தான் இருக்கணும். கெஸ் பண்ணும்போது கேன் பி ப்ளஸ் AC1 அதை சொல்லி போடாதுங்க. கேன் பி மாத்திரம் இல்லை, கேன் பியோட AC1 தான் ஒன்று. ஏன்னா ஆக்ஷன் தான் மெயின். அது சரி, அதுக்கு அடுத்த பாருங்க. குட் யூ ப்ளஸ் AC1 நான் சொல்கிறேன். கேன் குட்டும் ஏற்கனவே ஒரே ஃபேமிலி தான். அப்போ குட் யூ ப்ளஸ் AC1 எதுக்கு தெரியும் இல்லையா, சின்சியர் ரிக்வஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணும். பல பேருக்கு ரிக்வஸ்ட் பண்ணும்போது சில சின்சியர் ரிக்வஸ்ட் இருக்குல்ல, யாரும் பணம் கேட்குறோம், அல்லது ரொம்ப நமக்கு தேவையான ஒரு பொருளை கேட்குறோம், ஒரு உதவியை கேட்குறோம், அல்லது ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு அஃபிஷியல் லெவலில் எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது சாதாரணமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்சியர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறையவே உண்டு. அந்த மாடல் இங்கிலீஷ் படிக்கும்போது தான் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை கற்றுக்க முடியும். புரியுதா? அப்போது சின்சியராக ஒருத்தட்ட ஒரு பிரின்சிபல்கிட்ட, அல்லது ஈவன் ஒரு டீச்சர்கிட்ட, அல்லது ஒரு ஹையர் அஃபிஷியல்கிட்ட, அல்லது வேறு யாராவது ரொம்ப ஒரு ஃபேவர் கேட்கும்போது குட்டியோடு தான் கேட்கணும். குடியூ ப்ளஸ் AC1 அதான் சின்சியர் ரிக்வெஸ்ட். பாருங்க, குடியூ ஹெல்ப் மீ, குடியூவில் நீ சம்மாடி. நம்ம அவசரமாக போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு தடவை கொஞ்சம் நாட்டிக்கிற கொஞ்சம் தள்ளி போவோம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது நம்ம வேறு மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. அது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாகலாம் நம்ம அவங்கள கேட்க முடியாது. கொஞ்சம் இங்கிலீஷில் கேட்கும்போது ஸோ குடியூ ப்ளீஸ் மூவ். இந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுற வார்த்தை இல்லை. ப்ளீஸுங்கிற வார்த்தை வந்து ஒரு ப்ளெஷர். அது வந்து ஒரு வார்த்தை அவ்வளோதான் கூடிய, அது நான் அதுக்குள்ளே மைண்ட் இல்லை. அது ஒரு லெக்சிக்கல் வேர்டு ப்ளீஸுங்கிறது. அந்த ப்ளீஸ் மூவ் அப்படி சொல்லலாம். யூ ப்ளீஸ் மூவ்னு சொல்லலாம். மூவ் ப்ளீஸ் அது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் அது வந்து ஒரு மைண்ட் வேர்டு இல்லை, பட் இன்னும் மைண்ட் வேர்டு. அப்போ யூ ப்ளீஸ் மூவ், ப்ளீஸ் அதோட சேர்த்துக்கலாம். யூ ப்ளீஸ் மூவ் எனக்காக கொஞ்சம் அதனால் எனக்காக இதை கொஞ்சம் எடுத்து தருவீங்களா, ஸோ குட் யூ ஹெல்ப் மீ பை டேக்கிங் திஸ், அந்த மாதிரி. இட்ஸ் கிளியர் ஐ திங்க். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இது நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாது. இங்கிலீஷில் would have ப்ளஸ் AC3 வரும். எப்பொழுதுமே நம்ம கிராமர் கீழே பிடிச்சிருக்கோம். ஹேவ் வந்தாலே AC3 தான் வரும் எப்பொழுதுமே. would have ப்ளஸ் AC3 இதோட இன்னொரு சென்டென்ஸ் பட் டிட் நாட். நீங்கள் இது இப்படி தான் இதை படிக்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் திஸ் சிஸ்டமேட்டிக்கலி வித் அ ப்ரொசீஜர் யூ மஸ்ட் லேர்ன் இட் பை திஸ். இதே மாதிரி தான் கேன் ஹேவும் சொல்லிக்கலாம். ஏன்னா குட் கேன் ஒன்றுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் குட் ஹேவ் AC3 அதை அடுத்த சென்டென்ஸில் வந்து பட் டிட் நாட். இப்போ பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்கேன். முன்பு செய்திருந்திருக்கலாம் ஆனால் செய்யலை. லைஃப்பில் நம்ம நிறையவே இந்த மாதிரி ஒப்பாய் வைக்கணும். லைஃப்பில் நிறைய சொல்லுவோம். ஏற்கனவே நான் அந்த ஜாப்பில் சேர்ந்துருந்துருக்கலாம், அதை போட்டு விட்டுட்டேன். இந்த காலேஜில் அல்லது இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துருந்துருக்கலாம், போட்டு விட்டுட்டேன். அல்லது லைஃப்பில் கூட நான் வேறு யாராவது திருமணம் செஞ்சுருந்துருக்கலாம், போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களே பேசுகிறோம். இந்த மைண்டில் பேசுகிறோம். ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் செய்யலை. அதை நான் அதையே சூஸ் பண்ணி அதையே வாங்கியிருந்துருக்கலாம், அந்த ஹோட்டலுக்கு போயிருந்துருக்கலாம், செய்யலை அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, ஐ குட் ஹெல்ப் யூ. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்கிட்ட உதவி கேட்டேன், செய்யலை. அப்போ நான் பின்னால் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறேன். அதான் நான் சொல்கிறேன்ல, இது வந்து வித் ரெகுலேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. செய்யவில்லை, ரெகுலேட் ஃபார் சம்திங், ஃபார் நாட் டூயிங். அதை செய்யாததுக்கான அந்த வருத்தத்தோடு சொல்லும்போது தான் உடையாவும் சொல்லிக்கலாம், கேராவும் சொல்லிக்கலாம். பாருங்களேன், ஐ குட் ஹெல்ப் யூ பட் ஐ டிட் நாட்டோட நிப்பாட்டிக்கிறேன். மறுபடியும் அந்த ஹெல்ப் வரக்கூடாது. இங்கிலீஷில் வந்து ரெப்படேஷன்ஸ் வந்து கூடவே கூடாது. ஒரு வார்த்தையை ஒரு தடவை தான் சொல்லணும். அப்படியே அடுத்த தடவை அதுக்கு வேற ஒரு லெக்சிக்கல் வேர்டு, வேற ஒரு வொக்காபுலரியை சூஸ் பண்ணி பேசினா தான் இங்கிலீஷோடைய ஸ்டைலை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரே வார்த்தையை வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் நிறைய தடவை அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி போர் அடிக்கும் ஒரு அந்த மாதிரி. ஸோ ஐ குட் ஹெல்ப் யூ பட் ஐ டிட் நாட். இதே மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்களேன், சரிதான். நேற்றே நம்ம முடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் முடிக்கலை. ஸோ வி குட் ஹவ் ஃபினிஷ்ட் எஸ்டர்டே இட்செல்ஃப் பட் வி டிட் நாட். அப்போ இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் சரி, என்னுடைய லேசாக ஒரு வருத்தம் இருக்கு. நான் பேசுகிறேன், அந்த ஷர்ட்டை சூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த பேண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு பேர் பேண்ட்ஸுன்னு தான் சொல்ல, பேண்ட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பேண்ட்டுன்னு சொல்லி தான் படுகிறாங்க. நோ, திஸ் ஆர் பேண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். தீஸ் ஆர் பேண்ட்ஸ் தான், திஸ் இஸ் பேண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஐ குட் ஹவ் சூசன் those pants. அதான் நான் பட் ஐ டிட் நாட். நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் தான் அதை வந்து ஒரு மீனிங் கிடைக்கும். பேசாமல் நம்ம அந்த வீட்டில் குடியிருந்துருக்கலாம், அந்த we could have chosen that house for living but we did not. அதே மாதிரி நான் அந்த ஜாபுக்கு போயிருந்துருக்கலாம் ஆனால் போகலை. ஐ would have gone for that job but I did not. அதே மாதிரி நம்ம மேரேஜுக்கு போகிறதுக்கு மேலே கோயிலுக்கு போயிருந்துருக்கலாம் ஆனால் நம்ம போகலை. So we could have gone to the temple just for worship but we did not. அப்போ அந்த did not போட்டால் தான் இது ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கிறேன், would have ப்ளஸ் AC3, அதே இதை can have ப்ளஸ் AC3 பட் did not போட்டு அதை ஃபினிஷ் பண்ணணும். எப்பொழுதுமே அதை ஃபினிஷ் பண்ணி இங்கிலீஷ் தெரிஞ்சு நம்ம வந்து அறவே பேசி பழகக்கூடாது. அதை ஃபினிஷ் பண்ணியே பேசி பழகினீங்கன்னு சொன்னால் பேச்சுக்கும் நல்லா இருக்கும், கேட்குறதுக்கும் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். அதே சமயத்தில் it will be a beautiful written English. இங்கிலீஷ் எழுதும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். இன்னும் ஒன்று குட்டு வந்து கேனுடைய பாஸ்டன்ஸ். இப்போ நேற்று நான் அதை செய்ய முடிஞ்சது, நேற்று நான் உன்ட்டு அதை சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு, அதான் கரெக்ட். ஐ குட் டெல் யூன்னு சொல்கிறத காட்டலாம். நீ இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஐ வாஸ் ஏபிள் டு டெல் யூ. ஸோ ஐ குட் டூ இட்னு சொல்லிக்கலாம். கேனுடைய பாஸ்டன்ஸ் வந்து குட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதெல்லாம் மறுபடியும் இதை ரிகேப்சுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. திருப்பி சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ யூ ஹவ் மேட் நோட் ஆஃப் ஆல் தி திங்ஸ் வாட் ஐ ஸ்ட்ரெஸ்ட், வாட் ஐ டோல்ட் யூ. அதனால் பி சின்சியர் இன் யுவர் லேர்னிங் அண்டு யூ ஆல்வேஸ் டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். இந்த லேர்னிங்கையும் இந்த கற்றுக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காக கொண்டு, யாராவது 1-2 பேர் இருந்தால் கூட, even within your family or with your friends or with your associates or somebody else, இந்த டீம் ஒர்க்கை கொண்டு போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரி, definitely you will be an expert in English. Thank you very much.